ஹாய் வியூவர்ஸ், இந்த வெண்பூசணி வச்சு சம்மருக்கு உடலை குளிர்விக்கக்கூடிய க்ரீமியான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது வாட்டர் விட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்பூசணியை கட் பண்ணி சென்டரில் இருக்கக்கூடிய விதைகளை அப்புறப்படுத்திக்கோங்க. விதைகளை நீக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒயிட்டான சாஃப்டான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண வெண்பூசணியை ஒரு வாட்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ முழு வெண்பூசணியும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல மோர் குழம்புக்கு. மீதியை வாட்டர்லேயே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு பச்சரிசியோட 10 சாம்பார் வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 1/4 கப் சாப்பிடு கோகனட், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் வாட்டர் விட்டு இதை மைனூட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த குழம்பு மோர் குழம்பு க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த திக்கான தயிரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கலந்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டை கலந்து இதில் ஒரு 1/2 கப் வாட்டர் விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ விதைகளை நீக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்பூசணியை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் மோர் குழம்புக்கு தேவையான அளவு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இது தாளிப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் ரா டேஸ்ட் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் வெண்பூசணியை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா இது போல் வதக்கி விடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு 1 கப் வாட்டர் விட்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு இதை கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததும் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இதில் பச்சரிசி கடலைப்பருப்பு இருக்கிறனால கொதிக்கும் போது சீக்கிரமாக திரண்டு வந்துடும். அதனால் இப்போ இதுக்கு 1/2 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. 1/2 கப் வாட்டர் விட்டு சால்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பூசணியை வாட்டரில் வேக வச்சுருக்கனால நம்ம இது ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். தயிரில் கொதிக்கும்போது ஒரு 3-4 நிமிஷத்துலேயே கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ 4 நிமிஷம் கொதித்து இது போல் திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கிரீமியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நம்ம உடம்பு உஷ்ணத்தை தணிக்க வல்லதுங்க. சம்மருக்கு ஒரு அருமையான டிஷ் கூட. இது போல் நீங்களும் க்ரீமியாக வெண்பூசணி வச்சு செஞ்சு பாருங்கள். சூடான சாப்பாட்டில் இந்த வெண்பூசணியோட இந்த மோர் குழம்பை சாப்பிடும்போது கலக்கும் போங்க.
நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க.